ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 1967, 1977 தேர்தல்கள் மாதிரியே வர இருக்கிற 2026 சட்டசபை தேர்தலும் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். விஜய் ஏன் அப்படி பேசினாரு? 1967, 1977 தேர்தல்கள்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா தேர்தல் களத்தை சந்திக்குது. எதிர் வர்ற 2026 சட்டசபை தேர்தலுக்கான பணிகள்ல முழு மூச்சுல ஈடுபட்டு வருது தாவேகா. இந்த நிலையில தான் தாவேகா உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலியை அறிமுகம் செஞ்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அதை தொடர்ந்து பேசின தளபதி விஜய் அவர்கள், தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னால நடந்த பெரிய 2 தேர்தல்கள் மாதிரியே 2026 தேர்தல் முடிவுகளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. 1967, 1977 மாதிரியான இந்த 2 மாபெரும் தேர்தல்கள்ல ஏற்கனவே தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்த அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையுமே எதிர்த்து நின்னுதான் புதுசா வந்தவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. 1967வது வருஷம் தமிழ்நாட்டுல நடந்த சட்டமன்ற தேர்தல் தமிழக வரலாற்றுல ஒரு திருப்பு முனை தேர்தலா மாறுச்சு. அது வரைக்குமே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு போராடிய காங்கிரஸ வெளியேற்றிட்டு டிஎம்கேவை தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அரியணையில அமர்த்தினாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியால தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கவே முடியாம போனது. இதுதான் அந்த ஆண்டுடைய வரலாறா இருந்துச்சு. 1962ல காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சு காமராஜர் முதலமைச்சரானாரு. ஆனா அவர் பதவி விலகி கட்சி பணிக்கு போயிட பக்தவச்சலம் அப்படிங்கிறவரு முதலமைச்சரானாரு. அந்த ஆட்சி காலத்துல பல பிரச்சனைகள் நடந்துச்சு. 1965ல இந்திய ஒரே ஆட்சி மொழி ஆக்குறதை எதிர்த்து டிஎம்கே நடத்தின போராட்டம் காங்கிரஸ் அரசுக்கான எதிர்ப்பை ஒருங்கிணைச்சிச்சு. ஒரு கட்டத்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டமா மாறுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல மக்களுக்கான அத்தியாவசிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி வாக்கு கேட்டது டிஎம்கே. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா ₹1 3 படி அரிசி வழங்கும் அப்படின்னு சொன்னாரு அறிஞர் அண்ணா. 3 படி இல்லாவிட்டாலுமே 1 படி நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு. படி அரிசி திட்டம் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி மக்களுடைய மனநிலையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட அலை, அரிசி பஞ்சம், டிஎம்கே உடைய வலுவான கூட்டணி, தேர்தல் நெருக்கத்துல எம்ஜிஆர் சுடப்பட்டது, இது எல்லாம் சேர்ந்து களத்தை டிஎம்கேவுக்கு சாதகமாக்குச்சு. தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுல ஒரு புதிய அத்தியாயத்தையே துவக்கி வச்சுச்சு. டிஎம்கே தலைமையிலான ஐக்கிய முன்னணி கூட்டணி பெரும் வெற்றியை அடைஞ்சிச்சு. காமராஜர் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியிலேயே தோத்து போனாரு. 174 இடங்கள்ல போட்டியிட்ட டிஎம்கே 137 இடங்களை கைப்பற்றுச்சு. 232 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் 51 தொகுதிகளை மட்டும்தான் பிடிச்சிச்சு. முதல் முறையா ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்ச வரலாற்றை கட்டி எழுப்புச்சு டிஎம்கே. அதுக்கப்புறமா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இன்னைக்குமே ஆட்சிக்கு வரவே முடியல. 1977வது வருஷம் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய ஏடிஎம்கே சந்திச்ச முதல் பொது தேர்தல்லையே அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிச்சு. புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றது இந்தியா முழுசுமே அரசியல் அரங்குல ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. முன்னதாவே 1971வது வருஷம் சட்டசபை தேர்தல்லையும் டிஎம்கே பெரிய வெற்றியை அடைஞ்சிச்சு. ஆனா அரசுடைய நிதி நிலைமை மோசமா இருந்தனால அரசின் வருவாயை அதிகரிக்கிற திட்டங்களை செயல்படுத்த நினைச்சாரு அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள். அப்போ மதுவிலக்கு அமல்படுத்துற மாநிலங்களுக்கு மத்திய அரசு சிறப்பு உதவித்தொகையை வழங்குறதுக்கு முடிவெடுத்துச்சு. ஆனா ஏற்கனவே மதுவிலக்கு அமல்படுத்தி இருந்த தமிழக அரசுக்கு அந்த உதவித்தொகையை வழங்குறதுக்கு மறுத்துச்சு. அதனாலேயே தமிழ்நாட்டுல மதுவிலக்கை நீக்கிறதுக்கு முடிவு செஞ்சாரு கருணாநிதி அவர்கள். 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதி மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டுச்சு. ஏற்கனவே அமைச்சரவையில இடம் கொடுக்கப்படாதது மாதிரியான பிரச்சனைகளால அதிருப்தியில இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கை ரத்து செய்யப்பட்டதை கண்டிச்சு பேச ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம கட்சி பதவிகள்ல இருக்கிறவங்க குடும்பத்துக்கு வாங்கி இருக்கிற சொத்துக்கள் இருந்தா கணக்கு காட்டணும் அப்படின்னு பேசினாரு. இதுக்கடுத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. இதுக்கடுத்து பெரிய பிரச்சனைகள் வெடிச்சு 1972ல ஏடிஎம்கேவை தொடங்கினாரு எம்ஜிஆர் அவர்கள். திண்டுக்கல்ல நடந்த இடைத்தேர்தல்ல முதல் முறையா ஏடிஎம்கே போட்டி போட்டுச்சு. ஏடிஎம்கே வேட்பாளர் மாயதேவர் பெரிய வெற்றியை அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா ஏடிஎம்கேவை கிராமங்கள் தோறுமே வளர்த்தெடுத்தாரு எம்ஜிஆர் அவர்கள். 1977ல நடந்த தேர்தல் களம் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் ஜனதா கட்சி வெர்சஸ் இந்திரா காங்கிரஸ்
அப்படின்னு 4 முனை போட்டி ஆச்சு. தேர்தல் முடிவுகள் வெளிவந்தப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆச்சரியத்துல ஆழ்ந்துச்சு. முதல் முறையா சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருந்த ஏடிஎம்கே கூட்டணி அபார வெற்றி அடைஞ்சாங்க. இந்த கூட்டணியில ஏடிஎம்கே மட்டுமே 130 இடங்களை பிடிச்சிருந்துச்சு. அதோடைய கூட்டணி கட்சியான சிபிஎம் 12 தொகுதிகளை பிடிச்சது. டிஎம்கே 48 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 27 இடங்களையும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களையும் அடைஞ்சிச்சு. ஜனதா கட்சிக்கு வெறும் 10 இடங்கள் தான் கிடைச்சது. டிஎம்கே முதல் ஆட்சியை பிடிச்சப்போ பல கட்சி கூட்டணி அமைச்சுதான் பெரிய வெற்றியே கிடைச்சது. ஆனா மிக சிறிய கூட்டணி மூலமா அதை சாதிச்சாரு எம்ஜிஆர் அவர்கள். இந்தியால ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சது அதுதான் முதல் முறை. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எம்ஜிஆர் மறைவு வரைக்குமே ஏடிஎம்கே ஆட்சியை அசைக்கவே முடியல. 1967ல காங்கிரஸ வீட்டுக்கு அனுப்பி முதல் முறையா டிஎம்கே ஆட்சியை பிடிச்சது மாதிரியே 1977ல டிஎம்கே ஆட்சியை விட்டு இறக்கி எம்ஜிஆர் அவர்களுடைய ஏடிஎம்கே அரியணையில ஏறி 10 ஆண்டுகளா தொடர்ந்து ஆட்சி செஞ்சதை போலவே புதிய கட்சியான தாவேகா திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அரசியல் சூழல்கள் அதனை மெய்ப்பிக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.